வணக்கம் ஆசிரியரே, உடன்பிறப்புகளே. தங்கம் வாங்குபவர்கள், அதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இதை வாங்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். தொடர்புடைய குறள் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதிகாரம் 36 மெய் உணர்தல். குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருள் எத்தகைய தன்மையுடையது, அதனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன, அதனுடைய மதிப்புகள் கூடுமா குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தால் அது சிறப்பை தரும். அதுதான் அறிவுடைமை அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். அதனால் தங்கம் வாங்குபவர்கள் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தங்கத்தினுடைய தன்மை, உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது, அதுக்கெல்லாம் கேரட் மீட்டர் அப்படின்னு சொல்லிலாம் கருவிகள் வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து வாங்கலாம் தங்கம் வாங்குபவர்கள். இப்போ ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க அதை செலவு போக கொஞ்சம் சேமித்து வைக்கிறாங்க. அதை எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் சிறிய முதலீடு அப்படின்னு சொன்னால் அப்படியே தங்கம் வெள்ளி இப்படி வாங்குகிறாங்க. கொஞ்சம் பெரிய முதலீடு, நிறைய கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் இடம், வீடு இப்படி வாங்கிறது, அசையா சொத்துக்கள் வாங்கிறது, இப்படி முதலீடு செய்கிறாங்க. அப்படி முதலீடு செய்யும் பொழுது நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதோடைய நன்மைகள் தீமைகள் என்ன, அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு முடிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஐயன் அறிவுரை சொல்கிறாரு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிந்திப்பது என்னவென்றால், தங்கத்தை விடவும் ஒரு விலை மதிப்பற்றது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இருக்கிறது. தங்கம் வாங்குபவர்கள் இதை வாங்கலாம். தங்கம் வாங்கிறது, இடம் ஒன்று வாங்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதனுடைய மதிப்பு, அதனுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, தங்க நகைகளாக வாங்குறீங்க, நீங்கள் நிறைய அணிந்து கொள்கிறீர்கள். அதனால் யாருக்கு நன்மை? உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கலாம். நம்ம நிறைய நகை அணிந்திருக்கிறோம், விதவிதமாக நல்ல மாடல் இப்படிலாம் போட்டிருக்கிறோம். பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் பெண்கள்லாம் கேட்பாங்க, எப்போ வாங்கினீங்க தங்கம், செயின் எப்படி இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஒரு பாராட்டு, அந்த பாராட்டை எதிர்பார்த்து நீங்கள் அந்த செயின்லாம் வாங்குவீங்க. அதை அணிந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் அப்படி அவருடைய விமர்சனங்கள், கருத்துக்களையும் கேட்பீங்க. இது ஒரு புறம். அதனால் யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுப்பு, பொறாமை தான் கிடைக்கும். நம்மளால் தங்கம் வாங்க முடியல, தங்க நகைகள் வாங்க முடியல, இவங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அதை நம்மகிட்ட காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கம் பக்கத்தினர் மட்டுமல்ல, யார் யார் உங்களை சந்திக்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த எண்ணம் வரும். அதனால் ஏதாச்சும் பயன் இருக்கா? ஒன்றும் பயன் கிடையாது. அதுபோல் இப்போ இடம், நிலம், வீடு இப்படி வாங்குறீங்க, அதனால் என்ன நன்மை? அதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும், ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும். அதெல்லாம் சிறப்பு தான். அதனால் பிறருக்கு என்ன நன்மை? ஏதாச்சும் நன்மை கிடைக்குதா? அதனால் பிறருக்கு எதுவும் நன்மை கிடையாது. ஆனால் நகை வாங்குபவர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அது புன்னகை, சிரிப்பு, சிரித்த முகம், நல்ல பேச்சு, இனிய சொற்களை பேசுதல். யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோட எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதை விடவும் சிறப்பு வேறு என்ன இருக்குது?
அதனால் கேட்குறவங்களுக்கும் நன்மை, எதிரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி. அவங்க வந்து நம்மளை நலம் விசாரிக்கிறாரு, நம்ம மேலே ஒரு அக்கறை அன்பு காட்டுறாரு அப்படிங்கிற அவர்களுக்கு ஒரு ஆறுதல். இப்போ இதனால் வந்து எல்லோருக்குமே நன்மை, சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும், சுற்றத்தாருக்கு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே நன்மை, மன மகிழ்ச்சி. இதுதான் சிறந்தது. புன்னகை அது வந்து விலை மதிப்பற்றது. இதுக்கு எங்கேயா விலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த சிரிப்பு வந்து ஒரு சிரித்த முகம் சாதிக்காத காரியமே கிடையாது. நீங்கள் போயிட்டு இன்னொருத்தட்ட, ஒரு மேலதிகாரிகிட்ட, இல்லை ஒரு பெரிய அமைச்சர் அவற்றில் போய் பேசும்போது நீங்கள் ஒரு சிரித்த முகத்தோடு போயிட்டு ஒரு பணிவோட உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னு சொன்னால் அது நடக்கும். அது இந்த விலைகள், தங்கம் இது போன்ற விலைகளை விடவும் அது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை தேடித்தரும். நிரந்தரமான ஒரு முதலீடாக அது இருக்கும். ஆகையினால் தங்கம் வாங்குவது, இடம் வாங்குவதெல்லாம் உங்களுடைய விருப்பம், அது தனிப்பட்ட உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் அதை விடவும் சிறப்பு, நீங்கள் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியது புன்னகை. அது அனைவருக்குமே வந்து சிறப்பை தரும். அதுதான் வந்து கவிஞர் சொல்கிறாரு, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழணுங்க. நாமளும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு, சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், ஒருவர் வந்து தொழிலதிபராமல் ஒரு 2.5 கிலோவுக்கு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி செய்தி அடிபடுது. அதனால் வந்து யாருக்காச்சும் நன்மை கிடைக்குமா? வெறுப்பு தான் வரும், பொறாமை தான் வரும். அதனால் அது வந்து மற்றவர்கள் அவரை பார்த்து சிரிப்பாங்க, என்னடா இப்படி இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அது அர்த்தமற்றதாக இருக்கும். எல்லோரும் சிரித்து வாழ வேண்டும், அதுதான் வந்து ஒரு சிறப்பை தரும். அதுபோல் உழைத்து வாழ வேண்டும். அந்த உழைப்பில் வர்ற வருமானத்தில் கொஞ்சம் மீதியை நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம், எது வேண்டாலும் வாங்கலாம். அது உங்களுக்கு சிறப்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். அதனால் வலியுறுத்துவது, தங்க நகையை விடவும் புன்னகை தான் வந்து சிறந்தது. அது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சிந்திக்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், தங்க நகை அணிவதனால மகிழ்ச்சியை தொலைத்தவர்கள் தான் நிறையா இருப்பாங்க. பயந்துக்கிட்டே இருக்கணும், எப்போ வந்து திருடர்கள் பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு பயத்திலேயே வாழ்ந்துடும். இப்போ என்னைய மாதிரி ஆளுங்க எடுத்துக்கோங்க, நம்ம தங்கத்தின் மேலே ஆசை வைக்கிறதில்ல, தங்க மகன்கள் தங்க மகள்கள் மேலே தான் நம்ம அன்பையும் ஆசையையும் காட்டுறோம். அதனால் அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. தங்கத்தின் மீது நாம் எப்பொழுதும் பற்றுக்கொள்வதில்லை, அதை கண்டு நாம் வியப்படைவதும் இல்லை. அது ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், தங்கம் விலை எவ்வளோக்கு போனால் என்ன, நான் வந்து அதை பற்றி கவலையே படுறதில்ல. தங்கம் எவ்வளோக்கு விற்றா என்ன, அது 10 ரூபாய்க்கு விற்றா என்ன, 10 லட்சத்துக்கு விற்றா என்ன, எவ்வளோக்கு விற்றா என்ன, அதை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அதை கண்டு நாம் வியப்படைவதும் இல்லை. ஒருவர் வந்து நிறைய செயினை போட்டிருக்காரு, ஒரு பெரிய பிரேஸ்லெட் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நாம் அவரை மதிப்பதும் இல்லை, அதை கண்டு வியப்படைவதும் இல்லை. அது வந்து சான்றோர்கள் மத்தியில் அது மதிப்பற்றது அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தங்கம் வாங்கிறதுக்காக ஒரு ஏக்கம் வேண்டவே வேண்டாம். அது எவ்வளோ வேணாலும் விற்றுட்டு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. தங்க நகைகளை
அணிவது, அது வாங்குவதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் புன்னகை, அதை வாங்குங்கள். புன்னகை உங்களிடத்தில் இருக்கிறது, அதை வெளிக்கொணருங்கள். அது உங்களுக்கும் மகிழ்ச்சி தரும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கணும். இந்த அருமையான புன்னகை தகவல் மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மற்ற நகைகளெல்லாம் அழகே கிடையாது. புன்னகை தான் அழகு. நன்றி, வணக்கம்.